ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சங்கீதம் 105:3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வாதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நமக்கு 2 முக்கிய சத்தியத்தை நினைவூட்டுகிறது. தேவனுடைய நாமத்தை மேன்மை பாராட்ட வேண்டும். தேவனை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்ச்சியா இருக்கும். உலக மனிதர்கள் மகிழ்ச்சியை நோக்கி அநேக நேரங்கள் அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இங்கே வேதாகமம் ஒரு சிறிய கட்டளைகளை வைத்திருக்கிறது. தேவனை தேடும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். வேதனைகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு விசை தேவனை நோக்கி பாருங்கள், தேவனை தேடுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியான காரியங்கள் உங்களை வந்து சேரும். அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது, சத்தியம் உள்ளது. நாம் அவரை துதிக்கும் போது நம்முடைய பிரச்சனைகள் சிறிதாக தோன்றும். தேவன் பெரியவராயிருக்கிறார். துதி என்பது ஒரு பலமான ஆயுதமாக உள்ளது. சோதனைகள் இருந்தாலும் துக்கங்கள் இருந்தாலும் நம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது அவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்ச்சியாயிருக்கும் என்று உண்மையாகவே சொல்கிறார். உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் கிடைக்காது. அது தேவனிடத்தில் மாத்திரமே உள்ளது. நம் மனமாற தேவனை தேடும்போது அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது விதமாய் சொல்கிறார், தேவனை தேடும் போதுதான் அவருக்கு மகிழ்ச்சி வந்தது என்று சொல்கிறார். பல நேரங்களில் நாம் தேவனை தேடாமல் உலக விஷயங்களை மகிழ்ச்சியை தேடுகிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் தற்காலிகமானது. தேவனை தேடும் வாழ்க்கை மட்டும் நிலையான மகிழ்ச்சியை நமக்கு தரும். உங்களுக்கு இந்த கால வேளையிலே அவ்விதமான மகிழ்ச்சி தரும். தினமும் சிறிய நேரம் எடுத்துக்கொண்டு தேவனை துதியுங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் தேடாமல் தேவனை தேடுங்கள். உங்கள் இருதயத்தில் தேவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். தேவனை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெறுமையாய் இருப்பதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் மகிழ்ச்சியை அறுவடையாக மகிழ்ச்சியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் இருதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். ஆகவே இன்று முதல் நாம் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி அவரை தேடி நம்முடைய வாழ்க்கையானது உயர்வையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொண்டு செல்ல தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் இந்த கால வேளையில தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை உண்மையாய் ஆசீர்வதிப்பார். God bless you.